சில குழந்தைங்களாம் வந்து பிறக்கும் போதே ஹேண்டிகேப்டா இருக்கு. அப்படி இருக்குது அப்படின்னா இது யாரோட குறையா இருக்கும்? வாழ்க்கையின் ரகசியங்கள், வாழ்க்கையின் சூட்சுமத்தை அவ்வளோ பேசிட்டு இருக்கோம். நம்ம அங்க சுத்தி இங்க சுத்தி எண்கள் தான் சொல்ல போகிறோம். சரிங்க, எண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, வேற எதனா காரணம் ஒண்ணு இருக்குன்னா எப்பவுமே பேரலாவே ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அல்டிமேட்டா எண்கள் வந்து சொல்லி நிப்பாட்ட போறோம், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. வணக்கம், ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகா சந்திரசேகர் ராஜா. கண்டிப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீங்க எதிர்பார்க்கிற போல நிறைய தகவல் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டாக்கா, சில குழந்தைங்களாம் வந்து பிறக்கும் போதே ஹேண்டிகேப்டா இருக்கு. அப்படி இருக்குது அப்படின்னா இது யாரோட குறையா இருக்கும்? அது வாழ்க்கையே பார்க்கல, அது அப்பதான் பிறந்திருக்கு. அது எந்த விதத்துலயும் நியாயமும் இல்லை. அப்பதானுங்க அது சிசு தானுங்க, இப்பதானே பிறந்திருக்கு. கண்டிப்பா அந்த குழந்தை மேல குற்றம் இல்லை, தப்பு கிடையாது. அது எப்படி இருக்கும்? அது வாழ்க்கையே ஆரம்பிக்கல, அப்பதான். அதுல ஏன் நடக்குது, எதுக்கு நடந்தது, இதோ பேச போறோம் எல்லாம். இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாம் ஒரு இதை சொல்லலாம். நம்ம கேஷுவலா எல்லா மேட்டரையும் பேசிட்டு இது வரைக்கும் போல. நம்ம பேசுறது எல்லாமே வாழ்க்கையின் ரகசியங்கள், வாழ்க்கையின் சூட்சுமத்தை அவ்வளோ பேசிட்டு இருக்கோம், அவ்வளோ சொல்லிட்டு இருக்கோம். இது உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமா கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ அதுதான் எனக்கும். ரிசீவிங் பிளேஸ்ல நீங்க இருக்கீங்க, அவ்வளவு சந்தோஷம். சொல்ற பிளேஸ்ல நான் இருக்கிறேன், அப்ப எனக்கு தானே இருக்கும். காரணம் நீங்க அதை ஃபாலோ பண்றீங்க, அதனாலதான் அந்த சந்தோஷம். நம்ம வாழ்க்கை தானேங்க. நம்ம வாழ்க்கைய நாம இப்ப விட்டுட்டு வேற எப்போ வாழ போறோம்? அந்தந்த வயசுல நம்ம அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு தானே போகணும். இப்ப விட்டுட்டு வேற எப்போ போய் வாழ போறோம்? அப்ப இதெல்லாம் தேவைப்படுது இல்லை, அதுக்குதான் சொல்லப்படுகிறது. அது ஏங்க நடக்குது? நம்ம அங்க சுத்தி இங்க சுத்தி எண்கள் தான் சொல்ல போறோம். சரிங்க, எண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, வேற எதனா காரணம் ஒண்ணு இருக்குன்னா எப்பவுமே பேரலாவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அல்டிமேட்டா எண்கள் வந்து சொல்லி நிப்பாட்ட போறோம், அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. இருந்தாலும் பிராக்டிக்கலாக சில பேரலா சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நம்ம அதையும் தானே செக் பண்ணணும். அது என்னவாக இருக்கும் அப்படின்னு என்று பார்த்தால், அந்த வீட்டினுடைய பாவங்கள் தாவங்கள் அது மொத்தத்தையும் அந்த பிறந்திருக்கு பாருங்க, அந்த குழந்தை வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு மற்றவங்கள சந்தோஷமா வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஆள் தான் மொத்தத்தையும். இந்த குழந்தை வளர 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 இது வளருது. ஆனா அந்த குடும்பம் மிக உயரத்துக்கு போயிடும், அந்த குடும்பம். ஆனா இந்த குழந்தைய இவங்க பராமரிக்கிறத, ஏன்னா அது தெய்வ குழந்தை, முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க. அதுக்கு ஓவர் கேரிங் எடுத்துட்டு, அந்த குழந்தைய ஓவரா கேர் எடுத்துட்டு அதை யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்ந்து காணப்படும். மிக உயர்ந்து பெரிய பெரிய இடத்துல உள்ளவங்ககிட்டையும் இப்படி இருக்கு. ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் கொடுத்தது அந்த குழந்தை. அந்த குழந்தை தியாகம் பண்ணி தான் அவங்கள அவ்வளவு உயரத்துக்கு வச்சிருக்கு. இதுதான் உண்மை, எந்த வித சந்தேகம் இல்லை. அது தியாகம் பண்ணிருக்கு. மற்றவங்களுடைய அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் அது வாங்கிக்கிருச்சு. அதை தியாகம் பண்ணிட்டு இவங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால ஹேண்டிகேப்டா ஒரு வீட்டுல பிறந்திருக்குன்னா அது உங்க வீட்டுல என்ன குழந்தைன்னு நினைக்கிறீங்களா? நாம் அதுக்கு பேர் வச்சிருக்கிறது தமிழ்ல வந்துட்டு அவங்கள சொல்றது, இங்கிலீஷ்ல ஸ்பெஷலி சைல்டு சொல்லிக்கலாம், சிறப்பு குழந்தைன்னு சொல்லிக்கலாம். ஆனா நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? உங்க வீட்டு குலத்தையும், அது உங்க குலத்தையும் அதுதாங்க காப்பாத்தி இருக்கு. இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லையா, உங்க குலத்தையும் அது காப்பாத்தி இருக்கு. அதுதான் உண்மை. இது உங்களுக்கு தெரியாது, அதை தெரிய கொடுத்துருக்கிறேன். ஹேண்டிகேப்டா பிறந்தது வந்து மாற்றுத்திறனாளிகள். தமிழ்ல 40 வருஷம் நம்ம தமிழ்ல என்னன்னு ஞாபகத்துக்கு வரல. மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக அவர்கள் உங்கள் குடும்பத்தை காக்க வந்த, குலத்தை காக்க வந்த குலதெய்வம். ஏன்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையினுடைய தரமும் உயரமும் மிக உயர்ந்து போயிருக்குன்ட்டு உங்களுக்கு புரியும், புரியாம இருக்காது. ஆனா அது உண்மைங்கிறது தெரியாது. உண்மைதான் இப்ப சொல்றேன். ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும் இல்லையா? இதுதான் கடவுள் நிறைய ரகசியத்தை நமக்கே தெரியாம ஒழிச்சு வச்சிருப்பாரு. அந்த ரகசியத்தை தான் வெளில சொல்லிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, நான் சொல்றதுனால என்ன இருக்கு? அல்டிமேட்டா அங்க சுத்தி இங்க சுத்தி கடவுள் செய்யறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், வேற என்ன சொல்றோம்? அதே நேரத்தில் உங்களுக்கு புரியாததை புரிய வைக்கிறோம். அதனால அந்த குழந்தையை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பேணி காக்குறீங்கள், அதுக்கு கேரிங் எவ்வளவு இருக்கிறீங்களோ, அது உங்க குடும்பத்தை செம்மைப்படுத்தவும் உயர்த்தி விடவும் இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது
என்ன அதை தெய்வ குழந்தைன்னு சொல்றது அதுக்கு தான். தெய்வ குழந்தையை நீங்க பராமரிக்கிறீங்களா, சரியாக செய்றீங்களா அப்படின்னா உங்களை உயரத்துல கொண்டு போய் விடுறாரு. ஸோ அதனால ஹேண்டிகேப்டா குழந்தை பிறந்துச்சுன்னா அது உங்க வீட்டு குல தெய்வம். ஹேண்டிகேப்டா வந்துட்டு இன்னைக்கும் சொல்றேன், மிக உயரமான ரொம்ப வசதி மிக படைச்ச வீட்லயும் அப்படி இருக்கும். ஆனா அவங்க ஓவர் கேரிங் ஆரம்பத்துல எடுத்துருக்காங்க. எடுத்ததுனால அவங்க உயரத்துக்கு அது கொண்டு போயிடுச்சு. அது மொத்த லைஃப்ல அவங்க என்ன, அதாவது அதுக்காக பல இது செலவு பண்ணுவாங்க. அது உங்க பாவத்தையும் உங்க சாபத்தையும் அது வாங்கி தாங்கிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு வீட்டு குலதெய்வம்னு சொன்னேன். பிரமிப்பா இருக்கு இல்லையா அந்த உங்களுக்கு தகவல்? ஆனா அது உண்மை. எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க, தத்துவார்த்தமான ஒரு உண்மை. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்க விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.